வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தில் சந்தானம் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. டிடி ரிட்டர்ன்ஸ் கொடுத்த வெற்றியை தொடர்ந்து அதே மாதிரியான கேம் மோடில் ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆன்லைன் மூவி ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் இந்த கதையை தொடங்குறாங்க. அதுவும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்களா, அவங்கள டார்கெட் பண்ணி கொலை பண்ணக்கூடிய பேய் அப்படின்ற தீமில் தான் கதை போகும். அந்த பேயாக தான் நம்ம செல்வராகவன் நடிச்சிருக்காரு. செல்வராகவன் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்களா, அவங்களோட வீட்டுக்கு ஒரு இன்வைட் அனுப்பி அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த ஷோ பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ளேயே அந்த ஆளுகளை தள்ளி முடிஞ்சால் அந்த படம் முழுக்க நீ சர்வே பண்ணிக்கோ, ஸோ தட் நீ உயிரோட வந்துடலாம். ஒருவேளை அந்த படத்தில் இறந்துட்டேன்னா உண்மையிலேயே நீயும் இறந்துருவ அப்படின்ற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்வைட் நம்ம ஹீரோவான சந்தானம் வீட்டுக்கும் வருது. சந்தானம் ஒரு ஆன்லைன் ரிவ்யூவராக இருக்காரு. அவரோட ஃபேமிலியும் அவரும் இந்த படத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த படத்தில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தென் சர்வே ஆனாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதையாக ரொம்ப நீட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சந்தானத்தோட டிடி சீரீஸ் இருக்குல்ல, இந்த படங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம்? லாஜிக்கா? சத்தியமாக கிடையவே கிடையாது. நல்ல என்டர்டெயின்மெண்ட், அதுவும் நல்ல ஹியூமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து வருவோம். இந்த படத்தில் லாஜிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுறங்கிற பேரில் இந்த என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஹியூமர் போர்ஷன் இருக்குல்ல, அதை பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒன்று ரெண்டு சீன்ஸில் தான் அந்த சிரிப்பு அப்படின்றதே வந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த மஞ்சுமல் பாய்ஸோட அந்த ரீக்ரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி மணி ஐஸோட சாங்கை ரீயூஸ் பண்ண விதம் அதுவுமே ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. மற்றபடி நிறைய இடங்கள் ரொம்ப சுமாராக தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த சீரியஸ் பார்ட் இருக்குல்ல கதையில், அதையாவது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் பயங்கர அன்ஆர்கனைஸ்டாக எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த கப்பலில் நடக்கக்கூடிய சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர கிளம்சியாக இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு தீவுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த தீவுக்குள்ளே நடக்கக்கூடிய இனிஷியல் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமும் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்கிற பேரில் வளவலன்னு இழுத்து சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற ஃபீல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மூவி ரிவ்யூவர்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லைட்டாக முடிவு பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. ஒரு சில விஷயங்களை நாசூக்காக சொன்னாங்க. உதாரணத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட காசு வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மூவி ரிவ்யூவர்ஸையே கேமியோ மாதிரிலாம் ப்ளே பண்ண வச்சிருப்பாரு. அதாவது இட்ஸ் பிரசாந்த், ஃபிலிமி கிராஃப்ட் அருண், பைல்வான் இவங்களெல்லாம் கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் நம்ம படத்தை ரொம்ப கம்மியாக தான் கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ. நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கழுவி ஊற்றி தானே ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைசிங்காக இதில் ஒரு சில பிளட் ஷெட் சீன்ஸ் இருக்குது. அதனால் இது யூபாரியே, மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.